அன்பார்ந்தவர்களே, உயிர்த்த ஆண்டவரின் திருநாமத்தில் உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைய தியானம் இறை சட்டத்தில் நாம் கொள்ளும் மகிழ்ச்சி பற்றியது. உண்மையான மகிழ்ச்சி என்பது உலக செல்வங்களில் இல்லை, மாறாக ஆண்டவரின் திரு சட்டத்தில் நிலைத்திருப்பதில்தான் இருக்கிறது. ஆண்டவருடைய வார்த்தைகளை வெறும் கடமையாக படிக்காமல் அதில் மகிழ்ச்சி கண்டு அதனை இரவும் பகலும் சிந்திப்பவர் நீரோடை ஓரம் நடப்பட்ட மரம் போல எப்போதும் பசுமையாக இருப்பார். ஏப்ரல் மாதம் நற்கருணைக்கும் பரிசுத்த ஆவியானவருக்கும் அர்ப்பணிக்கப்பட்டுள்ளதால் நற்கருணையில் வீற்றிருக்கும் ஆண்டவரின் பிரசன்னத்தை நாம் தியானிக்கும் போது நமது உள்ளம் தெய்வீக அமைதியால் நிரம்புகிறது. பரிசுத்த ஆவியானவர் இறை வார்த்தையின் ஆழமான பொருளை நமக்கு உணர்த்தி அதன் வழி நடக்க நமக்கு ஆற்றல் தருகிறார். நாம் எதை செய்தாலும் அது இறைவனின் சட்டத்திற்கு உட்பட்டு இருக்கும்போது நமது வாழ்வு ஆசீர்வாதமாக மாறும். அன்பார்ந்தவர்களே, உங்களுடைய ஜெப கோரிக்கைகளை கீழே உள்ள கருத்து பகுதியில் எழுதுங்கள். நாங்கள் உங்களுக்காக ஜெபிக்கின்றோம். இன்றைய நாளுக்கான இறை வார்த்தை திருப்பாடல்கள் 1ஆம் அதிகாரம் 2 முதல் 3 வரை உள்ள இறை வார்த்தைகள். ஆண்டவரின் திரு சட்டத்தில் மகிழ்ச்சியுறுபவர், அவரது சட்டத்தை பற்றி இரவும் பகலும் சிந்திப்பவர், அவர் நீரோடையோரம் நடப்பட்ட மரம் போல் இருப்பார். ஜெபிப்போம். எங்கள் அன்புக்கும் ஆராதனைக்கும் உரிய நற்கருணை நாதரே, உம்மை போற்றுகிறோம். உமது வாழ்வு தரும் வார்த்தைகளுக்காகவும் திரு சட்டத்திற்காகவும் உமக்கு நன்றி கூறுகிறோம். ஆண்டவரே, இந்த நாள் முழுவதும் எங்களை உமது சிறகுகளின் நிழலில் பாதுகாத்தருளும். எங்களுக்கு தேவையான நல்ல உடல் நலத்தையும் மன அமைதியையும் தந்தருளும். உமது கட்டளைகளை கேட்டு நடப்பதில் நாங்கள் மகிழ்ச்சி கொள்ளவும் அவற்றை எமது வாழ்வில் செயல்படுத்தவும் வரம் அருளும். பரிசுத்த ஆவியானவரே, எமது சிந்தனைகளை தூய்மைப்படுத்தி எமது உள்ளத்தில் உமது வார்த்தைகளை ஆழமாக பதிய செய்தருளும். எமது குடும்பங்களில் இருக்கும் நோய்கள் நீங்கி அனைவரும் ஆரோக்கியத்தோடும் மகிழ்ச்சியோடும் வாழ ஆசி வழங்குவீராக. எமது பிள்ளைகளையும் இளைஞர்களையும் உமது கரம் கொண்டு ஆசீர்வதித்து அவர்கள் நல்வழியில் நடக்க அருள் புரிய உம்மை மன்றாடுகிறோம். ஆமீன்.